6ஆம் வகுப்பில் உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து இரத்த ஓட்ட மண்டலங்கிற டாப்பிக்கை பார்க்குறோம். இது 5வது மண்டலம். அதில் ஒவ்வொரு மண்டலத்தையும் தெளிவாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இரத்த ஓட்ட மண்டலம். அது ஃபுல் டீட்டெயிலில் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்பெருஞ்சிரை, பெருந்தமனி, நுரையீரல் தமனி. நுரையீரல் தமனி என்ன பண்ணுதுன்னா, வலது வென்ட்ரிக்கிளிருந்து நுரையீரலுக்கு இரத்தத்தை எடுத்து செல்லுது. நெக்ஸ்ட்டு நுரையீரல் சிரை. நுரையீரலிருந்து இரத்தத்தை இடது ஆரிக்கல் இல்லைன்னா இடது ஏற்றியத்திற்கு எடுத்து செல்லுது. இடது ஏற்றியம்னாலும் இடது ஆரிக்கல்னாலும் சேம் தான். நெக்ஸ்ட்டு இதயம். இதயம்தான் முக்கியம். உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் குருதியை உண்டி தள்ளுது நம்ம இதயம். நெக்ஸ்ட்டு குருதி நுண் நாளங்கள். இவை மிகவும் குறுகலான நாளங்கள் ஆகும். இவை இந்த படத்தில் காட்டப்படவில்லை. இவை அனைத்து தமனிகளின் முனைகளை சிரைகளோடு இணைக்கின்றன. இவை ஆக்சிஜன் மற்றும் சீரணித்த சத்து உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களை மற்ற உறுப்புகளுக்கு அளித்து அங்கிருந்து கழிவுப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு கடத்துகின்றன. நெக்ஸ்ட்டு தமனிகள். இவை வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படும். இவை இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் குருதியை எடுத்து செல்லுகின்றன. தமனிகளை நுரையீரல் தமனிகளை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் சுத்த இரத்தத்தினை தான் கடத்துதான். நெக்ஸ்ட்டு சிரைகள். சிரைகள் கருஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். இவை உடலின் பிற பகுதிகளிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு வருகின்றன. நுரையீரல் சிரைகளை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் அசுத்த இரத்தத்தினை கடத்துகின்றன. இதுதான் இரத்த ஓட்ட மண்டலம். இரத்த தானத்தை பற்றின ஹின்ஸை அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து மனித உறுப்பு மண்டலங்கிற டாப்பிக்கை பார்க்குறோம். அதில் மொத்தம் 4 மண்டலத்தை பார்த்தாச்சு. 5வது மண்டலமாக இரத்த ஓட்ட மண்டலம் பார்த்தோம். அதில் இதயத்தை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இரத்த குழாய்கள். நமது உடலில் 3 வகையான இரத்த குழாய்கள் உள்ளன. அவை தமனிகள், சிரைகள், தந்துகிகள். இவைகள் மூடிய வலைப்பின்னல் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக இரத்தத்தினை எடுத்து செல்லுது. அந்த இரத்தத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இரத்தம் ஒரு திரவ இணைப்பு திசு. இரத்தம் ஒரு திரவ இணைப்பு திசுவாம். இரத்தம் பிளாஸ்மா மற்றும் இரத்த அணுக்களை கொண்டுள்ளது. இரத்த அணுக்கள் 3 வகைப்படும். அது என்னென்னா, இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள். இரத்த சிவப்பணுக்கள் எங்கே உருவாகுதுன்னா, எலும்பு மஜ்ஜையில். இங்கே ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நிமிடத்தில் எத்தனை நாடி துடிப்புகள் ஏற்படுகிறது என்று நம்மளால் எண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த எண்ணிக்கையே நாடி துடிப்போட விகிதம். சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள மனிதனின் நாடி துடிப்பு சராசரியாக ஒரு நிமிடத்தில் 72லேருந்து 80 வரை இருக்குமா. அதே மாதிரி உங்கள் நாடி துடிப்பையும் உங்கள் கொலீக்ஸோட நாடி துடிப்பையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் பற்றி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. மேற்பெருஞ்சிரை, பெருந்தமனி, நுரையீரல் தமனி, நுரையீரல் சிரை, இதயம், குருதி நுண்ணாளங்கள், தமனிகள், சிரைகள். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.